ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஹெல்த் வித் டெஸ்டோஸ்டோன் பூஸ்டர் சப்ளிமெண்ட்டோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெஸ்டோஸ்டோன் பூஸ்டர்னா என்னன்னு எனக்கு தெரியல, டெஸ்டோஸ்டோன் பூஸ்டர் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட ரிஸ்கில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட ஜிம் ட்ரெயினர், உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு சப்ளிமெண்ட் பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணுங்கள். பட் ஒரிஜினல் சப்ளிமெண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நம்ம வாக்கெடுத்து சீவிர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் பேலன்ஸ் 4-8 சீரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா முடி வளரும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து கோவா போகிற நிறைய நண்பர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னடானா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியாதனால கோவா ப்ராப்பராக சுற்றாமல், அதாவது அரைகுறையாக சுற்றி திரும்பி வந்துடுறாங்க பாதி மனசோட. இந்த ப்ராப்ளம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கோவா டியூப் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து 3 days and 2 nights வெறும் 6000 rupeesக்கு பண்ணி தராங்க. உங்களோட ட்ராவல், ஃபுட், அக்காமடேஷன் எல்லாமே பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமாக என்னென்ன பிளேஸுக்கு போகணும், என்னென்ன பிளேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல டூரிஸ்ட் கைடாக இருப்பாங்க. எல்லாரும் வந்து தமிழ் தான். இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். மென்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷர்ட் செலெக்ஷன் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஷர்ட் செலெக்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியாது. பட் எந்த மாதிரி பேட்டர்ன் ஷர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைனில் ஷர்ட் சூஸ் பண்ணால் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம், வாங்கின அந்த ஷர்ட்டை எப்படி வியர் பண்ணால் நம்ம கொஞ்சம் யூனிக்காக தெரியலாம். அதாவது 10 பேர் இருக்காங்கனாலும் நம்மளோட ஸ்டைல் எப்படி யூனிக்காக காட்டுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண முக்கியமான ரீசன், நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிற ஒரு பர்சன்னாலும் நம்ம எல்லோரும் லைஃப்பில் ஒரு டைம் யோசிச்சிருப்போம், நான் என்ன தான் அட்ராக்டிவாக ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணாலும் அவன் அளவுக்கு என்னோடய ஸ்டைல் யூனிக்காக தெரியறது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு சிலரோட ஸ்டைல் மட்டும் யூனிக்காக தெரியும். நான் என்ன பண்ணாலும் அவன் அளவுக்கு கிளாஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1 ஃபேக்டர், எப்போ ஷர்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் கிளாசிக்கான பேட்டர்ன், கிளாசிக்கான ஷர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ கிளாசிக்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பர்ஃபெக்ட் வார்ட்ரோப் நீங்கள் பில்ட் பண்ணணும், ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங் கிளாசெட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா 3 பேசிக் ஷர்ட்ஸ் உங்ககிட்ட வேணும். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட்ஸ் எல்லோரும் மஸ்ட்டாக வச்சுருக்கணும். இது நான் ஏன் ஒயிட், பிளாக், ப்ளூ சொல்கிறேன்னா, நீங்கள் ஜீன்ஸோட வியர் பண்ணிக்கலாம், ஃபார்மல் பேண்ட்ஸோட வியர் பண்ணிக்கலாம், சீனோஸோட வியர் பண்ணிக்கலாம், ஷார்ட்ஸோட வியர் பண்ணிக்கலாம். எதோட வியர் பண்ணாலும் இந்த 3 ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ப்ரோ, ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ப்ளூ ஷர்ட்டோ ஒயிட் ஷர்ட்டோ போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஒரு கேஷுவல் பார்ட்டி வருதுன்னா பிளாக் ஷர்ட் போட்டு நீங்கள் போகலாம். ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா பிளாக் ஷர்ட் அண்ட் வேஸ்டி. அதாவது என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வேணால் நம்மளால் இந்த 3 ஷர்ட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ பேசிக்காக இந்த 3 ஷர்ட் நீங்கள் வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு மேலே ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது நான் ஏன் 1000 ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறேன்னா, நல்ல ஃபேப்ரிக் ஷர்ட் வாங்கினீங்கன்னா 2 years 3 yearsக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிஃபார்ம் கிளாத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டஃப் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம். அது மாதிரி பிளாக், ஒயிட், ப்ளூ ஷர்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை தடவை வியர் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். 300 400 நம்ம சீப்பான ஷர்ட் வாங்கினோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம் நீங்கள் வாஷ் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அது கசங்கிரும். அண்ட் அதே மாதிரி கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆயிரும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ பேசிக்கான இந்த 3 ஷர்ட் நீங்கள் வாங்கும்போது மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களோட ப்ரைஸ் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட வாங்கிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. பேசிக்ஸ் என்றைக்கும் மணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ஷர்ட் செலக்ட் பண்ணும்போது பேட்டர்ன்ஸ். பிளெயின் ஷர்ட் மட்டும்தான் எடுக்கணுமா ப்ரோனா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பேட்டர்ன் ஷர்ட்ஸ் வாங்கிக்கலாம். பட் பேட்டர்னில் என்னென்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலான்னா, பின் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஷர்ட்டு. போல்கா டாட்ஸ், அதாவது ஷர்ட்டில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கிறது. தேர்ட் ஒன், செக்குடு ஷர்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக்ஸ் இருக்கிற ஷர்ட். சின்ன ஷர்ட் செக்ஸ் நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய பிளெய்டு செக்ஸ் இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பேட்டர்னா இந்த பேட்டர்ன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் ஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் ட்ரெண்டியாகவே இருக்குது. இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாராலையும் இந்த லுக்கை ப்ராப்பராக புல் பண்ணிட முடியாது. ஸோ நான் சொன்ன ஷர்ட் கலரில், நான் சொன்ன ஷர்ட் பேட்டர்னில் நீங்கள் ஷர்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டைல் கிளாசிக்காக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப், ஷர்ட் நம்ம என்ன கலரில் சூஸ் பண்ணாலும் ஷர்ட் ஃபிட்டிங் ப்ராப்பராக இல்லைன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஷர்ட் உங்கள் பாடியில் ப்ராப்பராக ஃபிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, உங்களோட அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஷர்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒன்று வந்து உங்களோட ஷோல்டர் லைன். அதாவது எல்லா ஷர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும். நீங்கள் செவரோடு போய் சாஞ்சு நின்னீங்க அப்படின்னா இந்த லைன் எக்ஸாக்டாக செவரை டச் பண்ணணும். அது மேலே இருக்குது அப்படின்னா ஷர்ட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம்.
இந்த லைன் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்டாக உங்களோட ஷோல்டர் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட அப்பர் பாடி ஃபிட்டிங் மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிட்டிங்கில் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஷர்ட்டோட லெங்க்த்து. ஷர்ட் எவ்வளோ லெங்க்த்தில் இருக்கணும் அப்படின்னு. கேஷுவல் ஷர்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இந்த விரிஸ்ட் இருக்குல்ல, விரிஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது உங்களோட விரிஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஷர்ட் லெங்க் முடியுது அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு கேஷுவல் ஷர்ட்னு அர்த்தம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 3, ஷர்ட் வியரிங் டெக்னிக்ஸ். ஷர்ட்டோட ஃபிட்டிங், ஷர்ட்டோட செலெக்ஷன், கலர், பேட்டர்ன்ஸ் ப்ராப்பராக சூஸ் பண்ணிங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ வாங்கின அந்த ஷர்ட்டை எப்படி வியர் பண்ணால் அட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு 4 சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நிறைய ஸ்கூல் காலேஜ் பசங்க இந்த ஷர்ட் ரூல்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் உங்களுக்கு ஸ்டைலிஷாக தெரியணும்னு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, வியர் பண்ண போகிற ஷர்ட்டை தலைநாள் நைட்டு ஒரு 10 minutes டைம் எடுத்து அயன் பண்ணி அதை ஹேங்கரில் மாட்டிடுங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மாட்டிட்டு போங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து பேக்லேருந்து அவசரமாக ஷர்ட் எடுத்து அப்படியே அந்த கசங்கின ஷர்ட்டை போட்டு போவாங்க. செகண்ட் 1, ஷர்ட்டோட காலர் எப்பவும் ஃப்ளாப்பியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேரோட ஷர்ட் காலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி படுத்துட்டு இருக்கும். அது தப்பு இல்லை. ஒரு 2-3 டைம் நம்மளோட புது ஷர்ட்டை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படுத்துரும். ஸோ என்ன பண்ணலான்னா பட்டன் டவுன் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டன் இருக்கும் ஒட்டுற மாதிரி. ஸோ அந்த பட்டன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஷர்ட் காலர் எரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரோ எங்கிட்ட அந்த மாதிரி பட்டன் டவுன் ஷர்ட் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னா டபுள் சைட் டேப் எடுத்து உங்களோட காலருக்கு கீழே நீங்கள் ஒட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களோட காலர் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸி லுக் உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும். ஷர்ட் வேரிங் டெக்னிக்கில் தேர்டு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ரோல். மேக்ஸிமம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்லீவை மேக்ஸிமம் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவை ரோல் பண்ணும்போது உங்களோட ஃபோராம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டாக தெரியும். மேல் பாடி பார்ட்டில் அட்ராக்டிவான ஒரு ஆர்கன் கிடையாது. அட்ராக்டிவான பாடி பார்ட் என்னடானா ஃபோராம் தான். நிறைய ஃபீமேல் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஆர்டிகல்ஸ் படித்து பார்த்ததுனால எனக்கு தெரியுது. செஸ்ட்டோ பைசப்போ கிடையாது, நம்மளோட ஃபோராம் தான் ஃபஸ்ட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஃபோராம் கொஞ்சம் சைஸாக இருக்குது, பிரெத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு மேஸ்குலைன் அப்பியரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக இப்படி விடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம ஃபுல் ஸ்லீவ் போடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போது இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃபார்மல் மீட்டிங்ஸ் ஃபுல் ஸ்லீவ் போட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் போடுங்க. மேக்ஸிமம் ஷர்ட்டை ரோல் பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துல ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோராம் எக்ஸ்போஸ்டாக தெரியும். அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஷர்ட்டில் த்ரெட்டு, அதாவது நம்ம பட்டன் கிட்டேயா இருக்கட்டும் காலர் கிட்டேயா இருக்கட்டும் லூஸ் த்ரெட்ஸ் ஹேங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது நம்மளோட அட்ராக்டிவ்னஸை ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 4, ஷர்ட்டோட லேயரிங் பண்ணும்போது, லேயரிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளே டிஷர்ட் வியர் பண்ணிவிட்டு ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணி விடுறது, இதுதான் லேயரிங் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒயிட் டிஷர்ட் பிளாக் டிஷர்ட் மட்டும்தான் நம்ம போடணும். பிரிண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் அதே மாதிரி ஃபார்மல் ஷர்ட்டை என்றைக்கும் லேயரிங்க்கு யூஸ் பண்ண வேணாம். அண்ட் அதே மாதிரி பின் ஸ்ட்ரைப், போல்கா டாட்ஸ், நான் சொன்ன எந்த ஷர்ட்டையும் நீங்கள் லேயரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. லேயரிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரே ஷர்ட் என்னடானா ஒன்று வந்து செக்குடு ஷர்ட், சின்ன செக் இருக்கிற ஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பெரிய செக் இருக்கிற பிளெய்டு ஃப்ளானல் ஷர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 5, கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட் ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட் அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு லைட் ப்ளூ ஜீன்ஸ் ப்ளூ ஷர்ட் அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இதுதான் வந்து அந்த கலர் காம்பினேஷனோட இம்பார்ட்டன்ஸ். லைட் ப்ளூ ஜீன்ஸ் போகிறதுனால அந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக தெரியுது. இந்த இடத்துல லைட் ப்ளூ ஜீன்ஸ் போகிறதுனால அந்த ஷர்ட்டோட அட்ராக்டிவ்னஸ் குறைஞ்சிருது. ஸோ ப்ராப்பராக பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஷர்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அண்ட் கலர் காம்பினேஷன் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டாக சொல்கிறேன். அண்ட் கலர் காம்பினேஷன் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் கலர் காம்பினேஷன் பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எந்தெந்த கலர் ஷர்ட்டோட எந்தெந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும் அப்படின்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் டிப்புக்கு நம்ம வந்துட்டோம். டிப் நம்பர் 6 என்னடானா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் சூஸ் பண்ணுறதா இல்லை ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் சூஸ் பண்ணுறதா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எல்லாருக்கும் சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னடானா ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்டை விட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஃபிட்டாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு மடித்து வச்சுட்டு உங்கள் ஃபோராம் எக்ஸ்போஸ்டாக விடும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஃபிட்டாக மேன்லியான ஒரு அப்பியரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கு. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் பைசப் ட்ரைசப் எல்லாம் கொஞ்சம் சைஸாக இருக்குது, ஆவரேஜ் பர்சனை விட உங்களோட ஃபிசிக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் லுக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டிங்கன்னா உங்களோட பைசப் ட்ரைசப் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும். அது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போடணும். ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்மளோட கை வந்து பார்த்திங்கன்னா குச்சியாக ஒரு ஓட்டைக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்களும் வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போடுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஃபுல் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இந்த வீடியோவிலேருந்து ஷர்ட் எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி வியர் பண்ணால் அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன பேட்டர்னில் நான் சொன்ன மாதிரி ஷர்ட் நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் உங்களோட கேங்கில் தனியாக தெரியுவீங்க, அது நான் கேரண்டி. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.